ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நாளுக்கு நாள் உன்னுடைய பயமானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எதை நோக்கி என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஆனால் உன் மனதில் அதற்கான காரணங்கள் நிறைய உள்ளது. என்ன? உன் குடும்பத்தில் இருக்கும் எல்லாருக்கும் சுப நிகழ்வு நடக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி பிறக்க வேண்டும். இதுதானே சுப நிகழ்வு நடக்கும். உன்னுடைய மனதில் சந்தோஷங்கள் பிறக்கும். ஏகப்பட்ட நிம்மதிகள் உன்னை சூழ்ந்து இருக்கும். அந்த கடவுளுடன் அருள் உனக்கு எப்பொழுதும் நிலைத்தபடி இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை தடைகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து புது வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய். 1008 பிரச்சனைகள் உன்னை நெருங்கினாலும் ஏதாவது ஒரு வழியில் நான் உன்னை காப்பாற்றி உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து விடுவேன். நீ என்ன நினைக்கிறாய்? சில நேரங்களில் இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாய் நம்மளை எந்த ஒரு ரூபத்திலும் காப்பாற்ற வருவது இல்லையே என்று நினைக்கிறாய். உன்னை நான் காப்பாற்றவில்லை என்று எப்படி சொல்கிறாய்? உனக்கு தெரியுமா? என்னை நீ கண்ணால் பார்த்தாயா? நான் இல்லை என்று சொல்ல நான் யாரு கண்ணுக்கும் தெரியாதவன். நான் எங்கிருந்து வேண்டுமானாலும் உதவி செய்பவன். உன்னை ஒவ்வொரு சிக்கலிலுமிருந்து உன்னை காப்பாற்றி வழி நடத்தி கொண்டு இருப்பவன் தான் இந்த சாய். இந்த சாயை அசைக்க யாராலும் முடியாது. இந்த சாயான நான் உன்னை எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து விடுவேன். நீ கவலைப்படாதே தங்கமே. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் விடுபட்டு சந்தோஷங்கள் பிறக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள், கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி நீ சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வாய். இனி யார் சொல்லுவதேன் நினைத்து கவலைப்படாமல் உன் வாழ்க்கை எதிர்காலத்தை திருப்திகரமான வாழ்க்கையை வாழப்பாரு. சீக்கிரமாக உன் வாழ்க்கை எப்பேற்பட்டது என்பது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது நீ நான் சொல்வதை நீ முழுதாக நம்புவாய். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும். நீ சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. உன் கையை மீறி போகும் விஷயத்தை எண்ணி கவலைப்படாதே. உன் கைக்குள்ளே இருக்கும் விஷயத்தை எண்ணி அதை சரியாக செய்கிறோமா என்று மட்டும் பார். உன்னை விட்டு போவதை நீ தடுக்க முடியாது. ஆனால் உன்னிடமே இருப்பதை நிச்சயமாக உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் ஒன்று சரியாக இல்லை என்றால் அதற்கு காரணம் நீ செய்த செயலால் இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கும். நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்தாலே உனக்கு மனம் திருப்தியாகிவிடும். அதற்கு பிறகு நடப்பதெல்லாம் விதி செய்யும் வேலைதான். உனக்கு உன்னுடைய வேலையில் நீ 100% உன்னுடைய உழைப்பை கொடுத்து அது ஏதோ சில நேரங்களில் சறுக்கி விழும் பொழுது அதற்கு காரணம் நீயாகிவிட மாட்டாய். அது ஏதோ ஒரு காரணத்தால் அப்படி நடக்கிறது. நீ உன்னை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நீ ஏதோ தவறு செய்ததினால்தான் எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்தது என்று நினைக்கவும் வேண்டாம். உன்னுடைய கடமையை நீ தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த தோல்வியை உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு ஒதுங்கிவிடும். உன்னுடைய ஆசைகளோ கனவுகளோ இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு கிடைக்காதது போல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்து என்னை வணங்க துவங்கினாயோ அது நிச்சயமாகவே நீ அடைவாய். நான் முடியாத காரியம் என்று ஒன்றிருந்தால் அதை முடித்து காட்டுபவன் நான். நிச்சயமாக அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உனக்கு கிடைக்கவே கூடாது என்று இருந்தாலும் அந்த விதியை மாற்றி நான் உனக்கு கிடைக்க வைப்பேன். சில காலதாமதம் ஆகலாம், ஆனால் உனக்கு கிடைக்காமல் போகாது. சீக்கிரமாகவே உனது அனைத்து சந்தோஷத்தையும் நீ அனுபவிப்பாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.